சொல்லுயா. சார், கேர்ள்ஸ் பிஜி ஹாஸ்டலில் ஒரு சூசைட் கேஸ் ஒன்று வந்திருக்கு சார். ஸ்டேஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு எனக்கு லொக்கேஷன் அனுப்பியா. ஃபஸ்ட் டேவே சூசைட் கேஸுமா, டைம் வேறு ஆச்சு, சீக்கிரம் போகணும். சாவி எங்கே? இங்கே தானே வச்சேன். ஷோ, இங்கே தான் கீ வச்சேன். எங்கே போச்சு கீ? காணும். சரி, வெளில போய் பார்ப்போம். கீ என்ன இங்கே இருக்கு? சரி, பார்த்துக்கலாம். குட் மார்னிங் சார். ஹாய், எப்படி நடந்துச்சு சார்? இது விடிகாலில் ஒரு 5 மணி போல் இருக்குன்னு சொல்கிறாங்க சார். ஃபஸ்ட் யார் பார்த்தா? இங்கே வேலை செய்கிற ஒரு அம்மா தான் சார். ரீசன் தெரியுமா? சார், ரீசன் ஒன்றும் பெருசாக இல்லை சார். ஒர்க் ஸ்ட்ரெஸ்னால இருக்குன்னு சொல்கிறாங்க சார். பொண்ணு பற்றி டீல்ஸாக தெரியுமா? பொண்ணு பிஜி ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க சார். அவங்க வளர்ந்தான் போல். வளர்ந்ததெல்லாம் ஆர்ஃபனேஜில் தான். தினமும் நைட் டியூட்டி முடிச்சுட்டு எப்பவும் லேட்டாக 2 மணிக்கு தான் வருவாங்க போல். லாஸ்ட் டைம் இந்த டைமில் எப்பவும் போல் தான் வந்திருக்காங்க. ஆனால் இப்போ அப்படி தான் இருக்குது. ஃபோட்டோ செக் பண்ணீங்களா சிசிடிவியில்? அது சூசைட் கேஸுங்கனால சிசிடிவியில் செக் பண்ணல சார். எந்த ரூம்? இங்கே தான் சார், ரூம் நம்பர் 10. யாரையா இந்த பொண்ணு? இந்த பொண்ணு தான் சார் விக்டிம். சார், நான் எப்பயுமே மார்னிங் டியூட்டி தான் போவேன். அவள் நைட் டியூட்டி தான் வருவாள். நாங்கள் எப்பயுமே மோஸ்ட்டாக பார்த்துக்க மாட்டோம் சார். ஒர்க் லோட் ரொம்ப அதிகம் இருக்குது சார். அதனாலே அந்த பொண்ணு எப்போவே ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கு. அவள் ரொம்ப இன்ட்ரோவர்ட் சார். யார்கிட்டையும் அவளை பேச மாட்டான். சூசைட் கேஸா சார்? நாளைக்கு சிமெண்ட்ரி அனுப்பிச்சிருவோம். நீங்கள் கேஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க. ட்ரக் கன்சம்ஷன் எதாவது இருக்கா சார்? அந்த மாதிரி எதுவும் ஐடென்டிஃபை பண்ணல சார். ஐயோ, அந்த பாய்சன் கேஸ் ஃபைல் எடுத்துகிட்டு வாயா, தலை வேறு வலிக்குது. சார், எனக்கு டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு நீங்கள் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிடுங்க. சூசைட் கேஸ் தானே சார், ரிப்போர்ட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. சரி, ஓகே. அவள் ரொம்ப இன்ட்ரோவர்ட் சார். அந்த மாதிரி எதுவும் ஐடென்டிஃபை பண்ணல சார். ஏதோ தப்பாக இருக்குது. சொல்லுங்கள் சார். சார், காலைல உங்களை மீட் பண்ணலாமா? என்ன ஆச்சு சார்? சார், சூரிய விஷயமா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் சார். சரி சார். ஓகே சார். சார், இது உங்கள்கிட்ட சொன்னல சார். மார்ச்லேயே வந்துடுங்க சார், வந்துடுங்க.
சார் அதான் சூசைட் கேஸுன்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சுல சார். நாளைக்கு செமிட்ரி அனுப்பிச்சிடுவோம். கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போங்க சார். எனக்கு வேறு இன்றைக்கி 4 PM இருக்குது சார். சார் அந்த கேஸ் ஃபைல் மட்டும் கொடுங்களேன். ஆனால் அந்த கேஸ் ஃபைல் எடுத்துகிட்டு வாங்க. பிடிங்க சார். சார் ஹயாட் போன் ஃப்ராக்சனே இருக்குது சார். ரேர் கேஸில் உடைய தான் செய்யும். சார் அந்த பொண்ணு ஹேங் பண்ண கயிறு 0.5 சென்டிமீட்டர் போட்டிருக்கீங்க. ஆனால் இங்கே மார்க்கிங்ஸ் அதை விட அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது சார். சார் ஆப்ளிகின்னு போட்டிருக்கீங்க, பட் ஆனால் இங்கே லைன் ஹரிசாண்டலாக இருக்கே சார். சார் இது என்ன பண்ணுங்கள், நாளைக்கு வந்து மைக்ரோஃபைபர் டெஸ்ட்டுக்கு அனுப்பிட்டு நாளைக்கு மார்னிங்குள்ளே எனக்கு ரிப்போர்ட் சென்ட் பண்ணுங்கள் சார். ஆமாம் சார், மர்டர் கேஸில் தானே லைன் ஹாரிசாண்டலாக இருக்கும். சார், டு யூ மைண்ட்? ஓ, அப்போ இது மர்டர் கேஸ்னா சார்? உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நானும் ஃபாரஸ்டிக் முடிச்சு சார் வந்திருக்கேன். சொல்லுங்கள் சார். சார், நீங்கள் கெஸ் பண்ண மாதிரி மைக்ரோஃபைபர் டெஸ்ட் மேட்ச் ஆகல சார். என்ன சொல்கிறீங்க? ஓகே, நான் டீடைல்ஸ் அனுப்புங்க. சூசைட் கேஸ் தான் சார் சொன்னீங்க, மறுபடியும் எக்ஸாம் எங்கே போகிறோம்? யோ இல்லையா, எனக்கு ஏதோ ஒரு மர்டர் கேஸ் மாதிரி தான் தோணுது. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாயா, மைக்ரோஃபைபர் டெஸ்ட்டும் மேட்ச் ஆகலை. அந்த பொண்ணோட கழுத்தில் லைனும் ஹரிசாண்டலாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஒன்றும் புரியலையே சார். மைக்ரோஃபைபர் டெஸ்ட்டில் ரோப்போட ஃபைபர்ஸ் எதுவுமே இல்லை, வேறு ஏதோ மெட்டீரியலோட ஃபைபர்ஸ் தான் இருக்கான். அப்போ இந்த லைன் என்னமோ சொன்னீங்களே சார். உட்கார சொல்கிறேன் சார். கீழே உட்காரியா சொல்கிறேன். ஒருத்தவங்க சூசைட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ரோப் வந்து இப்படி இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்களோட லைன் வந்து ஆப்ளிக்காக இருக்கும். ஆனால் இப்போ யாராவது கொலை பண்ணுறாங்கன்னா அவங்களோட கயிறு இப்படி இருக்கும். சார் சார், அப்போ இது மர்டர் தானே சார்? நீங்கள் சிசிடிவி ஃபுட்டை செக் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே சார். லயனும் அப்படிக்கா இல்லை, அப்போ இது கண்டிப்பாக சூசைடாக இருக்காது. என்ன பண்ணுறது? ஸோ என்னது ஏதோ பாக்ஸ் மாதிரி இருக்கு. என்னது சிகரெட்டா? நம்ம ரூமில் சிகரெட் இது பட்டி. பிளாக் துணி மாதிரி எதுவும் இருக்கு. துணியா? எம்பருமே இது செயின் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. எங்கே பார்த்தோம்? அந்த ஃபோட்டோ. யோ, கொலகாரன் என் ரூம் வரைக்கும் வந்துட்டாயா? சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்காமல் என்னையா பண்ணிட்டு இருக்கேன்? சார் போயிட்டுருக்கேன். நானும் வரேன். சார் ஃபேஸ் எந்த ஃபுட்டேஜில் ரிசீவ் ஆயிருக்கா சார்? சார், எந்த ஃபுட்டேஜ்லையும் ஃபேஸ் தெரியல சார். இதுதான் லாஸ்ட் ஃபுட்டேஜ் பார்த்துட்டு இருக்கேன். அந்த கொலைக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை சார். என்னையா சார் லாக் வச்சிருக்கீங்க? என்ன விடுங்க சார். மேம், இந்த கேஸில் என்ன மேம் பிரச்சனை? இவருக்கு டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிஸார்டர், இதை மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர்னு சொல்லணும்.
இந்த அனியன் படம் மாதிரியா மேம்? அப்படியும் சொல்லலாம். அப்போது இந்த கேஸில் 2 பேருமே விக்டிமா மேம்? ஆமாம், ஆனால் ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டிக்கு செகண்ட் பர்சனாலிட்டி பற்றி எதுவுமே தெரியாது. இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் கொலையா மேம்? எதனால் மேம் அந்த பொண்ணை அவர் கொன்னார்? மேம், அவரை நார்மலாக நடமாட விடலாமா? யாரு?